ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் உள்ள மை லாஸ்ட் டச்சஸ் தான் பார்க்க போகிறோம். அது எழுதினது யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங் அப்படிங்க வந்து எழுதியிருக்காங்க. ராபர்ட் ப்ரௌனிங் வந்து விக்டோரியன் ஏஜ் ரைட்டர். அவர் வந்து எதுக்காக ரொம்ப ஃபேமஸ்னா ட்ராமட்டிக் ரைட்டராக இருந்தார். அது போக அவர் வந்து எப்பயுமே மோஸ்ட்லி என்ன எழுதுவார்னா ட்ராமட்டிக் மோனோலாக் தான் அதிகமாக எழுதுவார். இதுவும் ஒரு ட்ராமட்டிக் மோனோலாக் தான். ட்ராமட்டிக் மோனோலாக் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து ஸ்பீக்கரும் லிசனர் மட்டும்தான் இருப்பாங்க. அதில் லிசனர் வந்து லிசனராகவே தான் இருப்பார். ஸ்பீக்கர் தான் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு இது வருது அப்படின்னா அதுதான் வந்து ட்ராமட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டூக் ஆஃப் ஃபெரோரா பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. டூக் ஆஃப் ஃபெரோரா வந்து அவருடைய கடைசி டச்சஸ் பற்றி சொல்லியிருக்காரு. டூக்னா என்ன அப்படின்னா ஒரு சிற்றரசர், அதாவது அரசர்களை தான் டூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒய்ஃபை டச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட இதுக்கு முன்னால் கடைசியாக இருந்த டச்சஸை பற்றி இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து என்னென்னா டூக் ஆஃப் ஃபெரோரா இருக்காங்க. அதில் அவங்கள வந்து ஃபாரா பான்லூஃப் அப்படிங்கிற ஒரு பெயிண்டர் வந்து தத்ரூபமாக வரைஞ்சிருப்பார். அதை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு தான் அந்த லிசனர் வந்து பார்த்துட்ருப்பார். பார்க்கும்போது தன்னோட லாஸ்ட் டச்சஸை பற்றி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த போயம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூக் ஆஃப் ஃபெரோராவாக இருந்தார். ஃபாரா பான்லூஃப் அப்படிங்கிற ஒரு பெயிண்டரு அவங்களோட லாஸ்ட் டச்சஸ்ஸு உயிரோடு இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வரைஞ்சி கொடுத்துருப்பாரு. இவர் வந்து இந்த டூக் ஆஃப் ஃபெரோரா வந்து 900 இயர்ஸாக பார்ன் அதாவது 900 இயர்ஸாகவே இவங்களோட பரம்பரை தான் வந்து அரசாண்டுட்டே வந்தாங்க. ஸோ அதுக்கான மரியாதையெல்லாம் தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பார். இவர் வந்து இப்போ வந்து கவுண்டோட டாட்டரை அடுத்த மேரேஜ் வந்து பண்ணிக்க போகிறாரு. இதில் வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறார். அவங்களோட மெசேஞ்சர் தான் இங்கே லிசனராக இருப்பார். அவங்கக்கிட்ட தான் தன்னுடைய கடைசி மனைவியை பற்றி அவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட லாஸ்ட் டச்சஸ் வந்து எப்படி இருந்தாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவங்களோட லாஸ்ட் டச்சஸ்க்கு வந்து 14 வயசு தான் இருந்துச்சு. அவங்க வந்து எல்லாரையும் பார்த்து அட்மையர் ஆவாங்க, எல்லாரையும் பார்த்து சிரிப்பாங்க. யாரெல்லாம் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம், திரும்ப அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபூல்ஸோ ஒரு சர்வெண்ட்டோ இல்லை யார் அவங்கள பார்த்து சிரித்தாலும் அவங்கள பார்த்து இவங்க வந்து சிரிப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா அவங்க எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை மரியாதையை அவங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இனி ஒரு அரசன் அப்படின்னு அவங்க என்ன செய்யலை, மதிக்கவே இல்லை. மதிக்காமல் எல்லாரையும் பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து டூக்குக்கு வந்து என்னவாகவே இருந்துச்சு அப்படின்னா என்ன நமக்கு மரியாதை கொடுக்காம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஹர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னால அவங்க வந்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அது வந்து என்ன செய்யலை, அவருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த ஸ்டாப் எல்லாத்தையும் மொத்தமாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஆல் ஸ்மைல்ஸ் ஸ்டாப் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சிரிச்சிட்டு இருந்த எல்லா ஸ்மைலையும் ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சார், நிறுத்திட்டார். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா ஸ்மைலையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா நிறுத்திட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள வந்து அவர் கொலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தான் மனைவி தன்னை மட்டும் பார்க்கணும் அப்படின்னால என்ன செஞ்சிட்டாரு, மற்ற எல்லாரையுமே வந்து கொலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் சின்னதாக நம்ம வந்து ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.